Taste the Daily. திருச்சி மாவட்டம் தியாகதுருகம் கிழக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட கிராமங்களில் நாடாளுமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களித்த பொதுமக்களுக்கு நன்றி கூறி கழக நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கு புதிய உறுப்பினர் உரிமைச் சீட்டுகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் கள்ளக்குறிச்சி மாவட்ட கழக செயலாளருமான ரா குமரகுரு பங்கேற்று உரிமைச் சீட்டுகளை வழங்கினார். இந்த நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர் மா செந்தில்குமார், கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, சிறுபான்மை பிரிவு மாவட்ட செயலாளர் ஜான் பாஷா மற்றும் கழக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அருகே அதிமுக சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. திருப்புல்லானி மேற்கு ஒன்றிய கழகம் சார்பில் ஒன்றிய கழக செயலாளர் செல்லத்துறை ஏற்பாட்டில் நடைபெற்ற விழாவிற்கு மாவட்ட கழக செயலாளர் MA முனியசாமி தலைமை வகித்தார். இந்த விழாவில் விருதுநகர் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் சரவணகுமார், ராமநாதபுரம் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் நாகராஜ், MGR மன்ற செயலாளர் RG ரத்தினம் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட செயலாளர் MA முனியசாமி, தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போன சூழலில் எப்போது ஸ்டாலின் ஆட்சி போகும் என பொதுமக்கள் பேசக்கூடிய சூழல் உருவாகியுள்ளதாக விமர்சித்தார். பொய்யான வாக்குறுதி கொடுத்து இன்றைக்கு 3 ஆண்டு காலத்திலே எங்கே பார்த்தாலும் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு. சட்டம் ஒழுங்கு கெட்டு போக சட்டம் ஒழுங்கை காப்பாற்றக்கூடிய முதலமைச்சர் இருக்கக்கூடியவர் தான் அந்த பொறுப்பேற்க வேண்டும். ஏன்னா எங்கே பார்த்தாலும் இங்க கஞ்சா, போதைப் பொருட்கள் இந்த மாதிரி நடமாடும். இங்கே பாருங்க, நம்மளுடைய குழந்தைகள்லாம் எப்படா வீட்டுக்கு திரும்பி வந்தா தான் நம்ம நிம்மதியாக இருக்கக்கூடிய சூழல் உருவாயிருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கவிஞர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளையின் 71வது நினைவு நாளையொட்டி கோட்டார் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் உள்ள அவருடைய திருவுருவ சிலைக்கு அதிமுக சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. அதிமுக கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான தளவாய் சுந்தரம் தலைமையில் அதிமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதில் மாநில, மாவட்ட, ஒன்றிய கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.